சோசியல் மீடியால இந்த கோபி சுதாகர்லாம் போட்டு வறுத்தெடுக்கிறாங்க. கோபி அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம பேசுற உரிமை இருக்குல்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அதுதானே கொடுக்குது. உனக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு கொடுக்குறது என்ன, பேச்சுரிமை கொடுக்குதுல்ல. பேச்சுரிமையை கூட சுதாகர் கோபி போன்றவங்க சொல்லக்கூடாது அப்படின்னா இது என்ன ஆகும், ஒட்டுமொத்தமா வந்து ஒரு ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை குரல் கொடுக்க முடியாம குரவலை நடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு கோபி சுதாகரை சொல்ற நபர்கள் நாளைக்கு உங்களே என்னைய சொல்லுவாங்க. ஏன் உங்களே என்னைய சொல்றது இல்லைன்னா நாம ஒரு கட்சி சார்ந்த நபர்கள், ஆனால் கோபி சுதாகரும் ஒரு யூடியூபர். அதனால கோபிக்கும் சுதாகருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க. நான் இன்னும் கோபி சுதாகர் சொல்லுவேன், நீங்கள் வெறுமன அந்த ஆணவ படுகொலையில் இருக்கக்கூடிய ஒரு தரப்பை மட்டும் பேசாம நாடக காதல் சம்பந்தமா பேசினாலும் நல்லா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய உண்மைத்தன்மைகள் இருக்கு. அதையும் சேர்த்து பேசும்போது அவர்கள் வந்து ஒரு 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 சமரசம் என்ன சொல்றது, ரெண்டு ஈக்குவலா பார்க்கும்போது எல்லாத்தையுமே ஏத்துக்கக்கூடிய சூழ்நிலை வரும். கோபிக்கும் சுதாகருக்கும் இந்த சமூக வலைதளங்களும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடுநிலையாளர்களும் ஆதரவாக எப்போதுமே இருப்பார்கள், ஜாதிக்கு அப்பாற்பட்டு. புரியுதுங்கண்ணா.